மாமா மாமா என்னவா நீ வந்திருக்க? அப்பா எதுவும் அதிகமா பேசாதீங்க சரியா? என்னம்மா நீ வந்திருக்க திடீர்னு? என்ன ஏன் மாமா நான் வரக்கூடாதா? இது நான் வாழ போற வீடு தானே. அதான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் எதையுமே பேச காணுமே, அதான் என்ன யாதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சொல்லுங்க மாமா, கல்யாணத்துல எப்போ வச்சுக்கலாம்? அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் எப்போன்னு சொல்லுங்க மாமா. நான் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும்ல. எதுக்குமா இவ்வளவு அவசரம்? என்ன மாமா கல்யாணம் எப்போ யாதுன்னு சொன்னா அவசரம்னு சொல்றீங்க? அப்ப என்னத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? என்னம்மா என்னத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்கன்னு கேட்டேன். சுமதி உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, என்னாச்சு கல்யாணம்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? சொல்லுங்க. உங்க மாமா என்ன வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி நீங்களும் பார்க்க வந்தீங்களா? என்ன என்ன பேசுற? பொண்ணு பார்க்க வந்தா கல்யாணம் பண்ணணும். இந்த சாக்கு போக்கு வேலை எல்லாம் என்கிட்ட ஆகாது, இந்த சுமதி கிட்ட ஆகாது. சரி சரி சொல்லுங்க, கல்யாணம் பாத்துக்கலாம். அடுத்த வாரம் வைக்கலாமா அதுக்கு அடுத்த வாரம் வைக்கலாமா சொல்லுங்க. ஏமா நான் தங்கச்சி கிட்ட போன்ல பேசுறேன், நீ போ. ஏன் ஏன் அம்மா கல்யாணம் பண்ண போறா? நான் தான கல்யாணம் பண்ண போறேன், என்கிட்ட சொல்லுங்க. அப்பா வார்த்தை விடாதீங்கப்பா, அமைதியா இருங்க. என்னம்மா சுமதி நீ இப்படிலாம் பேசுற? உங்க பையன் என் பின்னாடியே வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பொண்ணு பார்க்க வர சொன்னா பார்த்துட்டு தின்னுட்டு போனவங்க எந்த பதிலும் சொல்லல. இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் எவனையும் ஏற எடுத்து பார்க்கல. என்ன முத பொண்ணு பார்க்க வரவன் தான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கோரிக்கையோட வாழ்ந்தவன். உங்க பையன் பின்னாடி வந்தா பொண்ணு பார்க்க வந்தா என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். சும்மா பேருக்கு போத்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதுல இந்த சுமதி கிட்ட நடக்காது. இப்ப சாந்தமா பேச நினைச்சுக்கிட்டு சாதாரணமா இருந்துறாதீங்க. இந்த சுமதியை பத்தி தெரியும் நினைக்கிறேன். என்ன மிரட்டி பாக்குறியோ? இல்ல கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏன் இப்படி பார்த்தா அன்னைக்கே பேசியிருக்கணும். சரி வீட்ல போய் யோசித்து சொல்லுவாங்கன்னு நினைச்சா என்ன அடக்கமே இல்லாம இருக்கீங்க அப்பனும் அம்மாவனும். என்ன சுமதி நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன பார்த்தா கிள்ளிக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்குலாம்? இந்த சுமதி கிட்ட நடக்காது. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லுங்க. ஏன் இந்த ஊர்க்காரி இந்த சுமதியை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா, ஆப்பிளைக்கு சுமதியை பிடிக்கலான்னு கண்டவெல்லாம் நாக்கு மேல பல்லு போட்டு பேசலக்கு என்ன பண்ணிடலாம் நினைச்சீங்களா? சுமதியை பொண்ணு பார்க்க வந்தவன் சுமதியை தான் கெட்டு வேணும் ஒத்த கால்ல நிக்கிறான்டா. இந்த ஊருக்குள்ள பேசணுமே தவிர சுமதியை வேண்டான்னு ஒருத்தன் போயிட்டான்னு சொல்ற அளவுக்கு வைக்க கூடாது. புரியுதா? என்னடி மிரட்டிக்கிட்டு இருக்க? சுச்சோ அப்பெல்லாம் பேசக்கூடாது தரணே. நீ டீ போட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் டா போட்டு பேச வேண்டியது வரும். உன் மரியாதை போயிரும் பரவாயில்லையா தரணே? சுமதி நீ என்ன பேச்சு பேசுற? ஆமா உனக்கு என்ன வேலை? விருந்தாளியா வந்தியா கொட்டிக்கிட்டியா இருக்கிற சுருட்டுனியா போன மாதிரி இருக்கணும். என் விசித்திர தலையிட்ட நானும் தரணும் ஹஸ்பண்ட் வைஃப், எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும். இதுல நீங்க ஏன் தலைவீங்க? என்ன தரணே நான் சொல்றது சரிதானே? நமக்குள்ள ஆயிரம் இருக்கும். இவ யாரு? சுமதி நீ வீட்டுக்கு போ, நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு. அவகிட்ட நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? புருஷனும் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கோம், மூணாவதவங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல. வயசாவது உனக்கு அறிவில்ல? தொலைச்சி எங்க வந்து எவ்வளவு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீ பொண்ணு தானே? பொண்ணா அடங்கப்படாதியா? யாருக்கிட்ட? தரன் கிட்டியா? தொலைச்சிருவேன். பொண்ணா அடக்க உடக்கமா பேசு, ஆணவத்துல பேசுன தொலைச்சிருவேன். இப்ப புரித தரணே, இந்த கேளடு உன் தங்கச்சில ஏன் இந்த வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொன்னேன் பாத்தியா? இப்ப கரெக்டா இருக்கு பாத்தியா? இவங்களால தான் நமக்கு பிரச்சனையே வரும். இப்ப இவங்க மட்டும் இல்லன்னு வச்சுக்கோய, நீ என்ன இப்படி அடிச்சிருப்பியா? கொஞ்சம் தானே செஞ்சிருப்ப. நீ பொண்ணா என்ன? ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா என்ன? நான் அழகா இருக்க போய் தானே பின்னாடியே வந்த தரணே, இப்ப இப்படி பேசுற? என்னம்மா சுமதி இப்படிலாம் பேசுறா? எனக்கு இவ இப்படி இருப்பான்னு தெரியாதேப்பா. என்ன பாரு தரணே, நான் எப்படி இருக்கேன்னு பாரு. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே. சரி போனது போட்டோம், ஏதோ உரிமையில தானே அடிச்சிட்ட. விடு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லு. அதே உன் அப்பனும் உன் தங்கச்சி இருக்க போய் தான் கோவத்துல அடிச்சிட்ட. இல்லன்னா இப்படி அடிச்சிருப்பியா? சரி சரி எல்லாம் சரியாயிரும், சீக்கிரம் சொல்லு. நான் பத்திரிக்கைலாம் அடிக்க கொடுக்கணும். இல்ல உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தரணே என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல நினைக்கிறேன். என்ன பொண்ணு பார்க்க வந்தவனும் என்ன கெட்டவனும் ஒன்னாதான் இருக்கணும். பொண்ணு பார்த்தல, சொந்த மனதெல்லாம் கூட்டிட்டு வந்தல்ல, ஊர் அறிய வந்தல்ல, அப்ப உனக்கு தெரிய வேண்டாம்? இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்யாணம் பாத்துக்கலாம் சொல்லு. இல்ல என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. இந்த சுமதி பத்தி உனக்கு தெரியாது. கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்க, நீ உள்ளதா இருக்கணும். ஆசை கட்டி மோசம் பண்ணிட்டேன்னு மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுன. சுமதி என்ன என் பிள்ளை நீ இப்படி மறப்ப? மிரட்டல சொல்லிட்டு போறேன். உன் பிள்ளை மட்டும் என் கழுத்துல தாலி கட்டல, இப்படிதான் கோர்ட்டு கேஸ்னு அலையாண்டு இருக்கும். என்ன ஆசை கட்டி ஏமாத்திட்டான்னு கேஸ் கொடுத்துருவேன். அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். சுமதி பத்தி தெரியாதுல்ல? இல்ல
சொல்றீங்களா இல்ல நான் இங்கே இருக்கட்டுமா? சொல்லு சொல்லு தரேன், சீக்கிரம் சொல்லு, எனக்கு நேரம் ஆகுது. நான் போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரணும். கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்னா போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். சீக்கிரம் சொல்லு தரேனே, நேரம் ஆகுது. சுமதி நீ வீட்டுக்கு போ, நான் நிஜமா நல்ல செய்தியா சொல்றேன், நீ கிளம்பு. சரி, அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கலாம். வார வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு காலையில 8 மணிக்கு முகூர்த்தம் வச்சுக்கலாம். தாலி கட்டதுக்கு 8 மணிக்கு முன்னாடி வரல, 10 மணிக்கு தரனுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்ல இருந்து நீ பா சுமதி. சுமதினாலே சொல்றத முடிக்கிறவனா அர்த்தம். நீ சொல்லுதானே சுமதியை பொண்ணு பார்க்க போனா, என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது? இவ திமிர் பிடிச்சவனு தெரியும், ஆனா இப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாதுப்பா. நானும் சுமதி இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாத. சுமதி மட்டும் உனக்கு மனைவியா வந்தா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அண்ணா என்ன அண்ணனு தங்கச்சி உங்கில என்ன விஷயம்? அப்பா உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது? அண்ணே அந்த காதாம்பரி பொண்ணு ஆதிராவை உசுருக்கு உசுரா காதலிக்கிறான். அந்த பொண்ணு தான்ப்பா. என்னமா சொல்ற? காதாம்பரி பொண்ணா? அப்பா உங்க தங்கச்சி ரொம்ப நல்லவங்க, ஆனா அவங்க பொண்ணு எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. ஆனா இந்த காதாம்பரி ஒரு அடங்கப்படாரி, சொல்ல போனா ஒரு மிருகம். ஆனா அவ பொண்ணு ஆதிரா அப்படி இல்லப்பா, ரொம்ப மென்மையான ஒரு பொண்ணுப்பா. குணத்துல ரதிப்பா, பாசத்துக்காக ஏங்குற ஒரு பொண்ணுப்பா, தனக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுப்பா. அந்த ஆதிரா பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்களை அப்பாவும் என்ன கூட பிறந்தலாவும் நம்ம அண்ணனை நல்லாவும் பாத்துக்கிடுவாப்பா, பாசமா பாத்துக்கிடுவா. ப்ளீஸ்ப்பா நீங்க போய் அண்ணக்கிளி பாட்டிட்ட போய் பேசுங்க. அவ அண்ணனுக்கு காதலியா இருக்க ஆசைப்பட்டதை விட ஒரு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டவ. அவ நிச்சயமா நம்ம அண்ணனுக்கு எல்லாமா இருப்பாப்பா. எப்போ ஒரு பொண்ணு உன்னை தாயா பாத்துக்கிடுதே, உன் மேல பாசமா இருக்கிறேன்னு சொன்னாலும் அவ நிச்சயமா நல்ல பொண்ணாதான்ப்பா இருப்பா. நம்ம அண்ணனுக்கு தாய் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே அவ தாயா மாறதுக்கு ஆசைப்பட்டவப்பா. அந்த பொண்ணு நம்ம அண்ணனுக்கு பொருத்தமா இருப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி, நான் இப்பவுமே போய் அண்ணக்கிளி அம்மாவை பாக்குறேன். சீக்கிரம் போங்கப்பா. ஆனா இவ ஏதோ சவால்லாம் விட்டுட்டு போயிருக்காளேம்மா, அதை நான் பாத்துக்கிட்டேன்ப்பா. அண்ணக்கிளி பாட்டி மட்டும் சம்மதிச்சா நான் ஆதிராவை நிச்சயமா கல்யாணம் பண்றேன். எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்றேன்ப்பா. ஆதிரா எனக்கு உசுருப்பா, அவளுக்கும் அப்படிதான்ப்பா. ப்ளீஸ் அண்ணக்கிளி பாட்டிட்ட பெர்மிஷன் மட்டும் கேளுங்கப்பா. சரி, நான் போய் பேசுறேன். இங்க பாருனே, என்ன ஆனாலும் சரி இந்த சுமதியை மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது. இங்க பாருனே, ஆதிரா எங்க இருந்தாலும் சரி நான் போய் சொல்றேன். உன்னை எங்க அண்ணன் உசுருக்கு உசுரா காதலிக்கிறான்னு சொல்றேன். நிச்சயமா உன்னை தேடி வருவா. நீ கவலைப்படாம இருனே, நீ கவலைப்படாம இரு. நான் போய் ஆதிரா பாத்துட்டு வரேன். தரன் தரன், வாங்க. அப்புறம் தரனே, என்ன கல்யாண மாப்பிள்ள சோகமா அடைஞ்ச மாதிரி இருக்குது? உங்களுக்கு இப்ப என்ன ஏதோ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அதை நேராவே கேளுங்க, எதுக்கு பொடி வச்சு பேசுறீங்க? சரி, நீயே புரிஞ்சுக்கிட்டனால நாங்க உன்னை நேராவே கேக்குறோம். நீ எதுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல ஆதிராவையே பாத்துக்கிட்டு இருந்த? இல்லையா, நான் ஆதிராவெல்லாம் பாக்கலையா? இல்ல, நீ பார்த்ததா நானும் சதீஷும் பார்த்தோம். இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் நான் யாரையும் பார்க்கல. இங்க பாரு தரனே, உன்னை மிரட்டதுக்கோ நீ ஆதிராவை பார்க்க கூடாதுக்காகவோ நாங்க இங்க வரல. பின்ன உண்மையே சொல்லு, நீ ஆதிராவ? ஐயோ நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஏதோ அழகா இருப்பான்னு பாத்திருப்பேன். அப்படியா? ஆமா. அப்போ ஆதிராவ உனக்கு பிடிக்கல? இல்ல, அவ சின்ன பொண்ணு, சும்மாதான் பார்த்தேன். சரி, அவ சும்மாதான் பார்த்திருக்கான், நம்ம தான் தேவையில்லாம ஆசை வளர்த்திருக்கோம். சரி போலாமா? சரி. ஏன் கேக்குறீங்க? விடுப்பா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நாங்க சும்மா வந்தோம், பரவாயில்ல. என்னன்னு சொல்லுங்களேன், ஆதிராவுக்கு எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைதான். காதாம்பரி கிஷோருக்கு தான் அவளை கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறா. அந்த பொண்ணு துடியா துடிக்கிறா, கட்ட மாட்டேன்னு, விடவே மாட்டேங்கிறா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கா. என்னது, ஆதிராவுக்கு நாளைக்கு கல்யாணமா? என்ன சொல்றீங்க? ஆதிராவுக்கு நாளைக்கு கல்யாணமா? ஆமா, அதுக்கே நீ வருத்தப்படுற? இல்ல, அது ஆதிராவுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? அந்த பொண்ணு சம்மதிக்கல. அந்த பொண்ணு மனசுல யாரோ இருக்காங்க, ஆனா யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு கிஷோரு கட்ட மாட்டேன்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டா. அவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சிட்டு கிடக்குது. இவர்கிட்ட இல்லாதவா அந்த பொண்ணு கதவுல கேட்கவே மாட்டேங்கிறா. கிஷோர் ஒரு பக்கம் துடியா துடிக்கிறான், அந்த தேன்மொழி ஒரு பக்கம். வீடு நரகமா இருக்கு தருணு. அதான் உன் மூலமா இதை தெரிஞ்சுட்டு போலாமேன்னு வந்தோம். ஆதிரால அந்த கல்யாணத்தை சம்மதிக்க மாட்டா. இத கேட்காதடா உன்கிட்ட வந்தோம். அப்ப ஆதிரா மனசுல இருக்க பையன் நீ தானே? அது வந்து டேய், நாங்க ஒண்ணு மிரட்டக்கு வரலடா. அந்த பொண்ணை காப்பாத்தணும். அந்த பொண்ணு மனசுல ஒரு பையன் இருக்கான், ஆனா அந்த பையன் யாருன்னு தெரியல.
அந்த பையனுக்காக தான் அத்தனை வேதனையும் பட்டுக்கிட்டு கிடக்குது. அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்குது. தனக்காக கண்ணீர் சிந்தின பையன் தனக்காக கண்ணீர் சிந்தினா தனக்காக அழுதான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காடா. அவளுக்காக அழுதவன் நீ தானே? உண்மையை சொல்லி தரனே, அவளுக்காக கண்ணீர் சிந்தினவன் நீ தானே? அவன்கிட்ட ஏன் கேக்கீங்க? அதான் கண்ணீர் சிந்துறானே, இது போதாது. டேய் தரன், உண்மையை சொல்லி அந்த பொண்ணு மனசுல இருக்கவன் நீ தானே? அவளுக்காக அழுதவன் நான்தான். டேய், உனக்காக தானே அந்த பொண்ணு அத்தனை பாடுபட்டுட்டு கிடக்குறா, வந்து காப்பாத்துடா. நானா? நான் எப்படி? டேய், உன்னால மட்டும் தான் அந்த பொண்ணை காப்பாத்த முடியும். அந்த பொண்ணு கிஷோரை கட்டிட மாட்டா, அப்படியே கல்யாணம் பண்ண வாழ்ந்துட மாட்டா. டேய், அந்த பொண்ணு உசுரோட கொன்னதுக்கு சமண்டா. நீ வா, நீ வந்து ஆதிரா கிட்ட பேசு. ஐயோ, நான் ஆதிரா கிட்ட என் காதுல சொன்னதே கிடையாது. நாங்க பேசின விதமே வேற. என்னடா சொல்ற? காதுல சொன்னதே கிடையாதா? ஆஹா, காதுல சொன்னதே கிடையாது. ஆனா எங்க மனசுக்கு தெரியும் நாங்க 2 பேரும் காதலிக்கிறோன்னு. என்னது, காதுல சொன்னது கிடையாதா? அப்ப அவ காதலிக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் மனசு நீதான் இருக்கேன்னு எப்படிதான் தெரியும்? ஒருவேளை வேற யாரும் இருந்தா? ஆஹா, இல்ல, நான் மட்டும்தான். அவ என்ன ஊசுருக்கு சில காதலிக்கிறா. என்கிட்ட சொல்ல வந்தா. நான் ஒரு மடப்பைய நாட்டு புத்தியில சும்மா அவளை கஷ்டப்படுத்தணும்னு வேண்டாத வழிகள்லாம் பாத்துட்டேன். இப்ப அந்த பிரச்சனையில தான் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். எனக்கு ஆதிரா வேணும். ஆதிரா என் ஊசரு. டேய், நீ ஏன் அப்படி பேசுற? டேய், ஆதிராக்கு கல்யாணம் பண்ணது காப்பாத்துடா. ஆதிராவை கல்யாணம் பண்ணது அவளை கூட்டிட்டு போறதுலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இப்ப என்னையே அதாவது காப்பாத்தணுமா? என்னடா சொல்ற? ஆமா, அதாவது ஆதிராவை வெறுப்பத்துறதுக்காக தான் அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க போனமே அந்த ஏற்பாடையே பண்ணினேன். அதாவது அந்த கோபத்துல பொறாமையில என்கிட்ட வந்து காதல சொல்லிடுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவ நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்து வாழ்த்துட்டு போயிட்டா. டேய், எதுலதான் உனக்கு விளையாடுன்னு எனக்கு இல்லையாடா? உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே இல்லையாடா? இப்படி ஆகுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தமே அந்த பொண்ணு சுமதி, எங்க அத்தை பொண்ணு. ஆமா, அது பொண்ணு தானடா பாத்துட்டு வந்திருக்கோம். நிச்சயத்தம்லாம் ஆகலடா. ஐயா, அப்படிதான் நான் நினைச்சேன். பொண்ணு பாக்குற வரைக்கும் தானே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல வந்து மிரட்டிட்டு போயிட்டா. என்ன மிரட்டினா? வார வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு தாலி கட்டு, அப்படி நீ தாலி கட்ட வரலன்னா 10 மணிக்கு தரேன் பொண்டாட்டியா உன் வீட்டுல வந்து இருப்பேன்னு மிரட்டிட்டு போயிட்டா. எனக்கு ஆதிரா வேணும். அவளுக்கும் கிஷோருக்கும் தான் கல்யாணம் எனக்கு தெரியும். ஆனா நிச்சயமா கிஷோரை கல்யாணம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அந்த தைரியத்துல தான் நான் இருந்தேன். இப்படி நாளைக்கு கல்யாணம் எனக்கு சத்தியமா தெரியாது. உங்கள கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு என் ஆதிரா வேணும். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஏய், அந்த சுமதியை நம்ம சமாளிச்சுக்கலாம்டா. இல்ல, அவ என்ன அசிங்கப்படுத்திடுவா. எனக்கு தெரியும். நான் செஞ்ச விளையாட்டு வேலையா போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. விளையாட்டு வேலையாகும்னு சொல்லுவாங்க. பொண்ணு பாக்குறதையே விளையாட்டா பண்ணினேன். அது கடைசி எனக்கு அவமானத்தை தேடி தரும்னு நினைச்சு பார்க்கல. அவ என்ன மாற்றிட்டு போயிருக்கா. ஒருவேளை ஆதிரா விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுதான் அவ எந்த எல்லைக்கும் போவா. அதான் எனக்கு பயமா இருக்குது. அவளை பத்தி நீ கவலைப்படாத, அதை நாங்க பாத்துக்கிட்டோம். ஆனா நாளைக்கு ஆதிராவை காப்பாத்த போறது நீதான். நானா? மத்த நேரம் விளையாட்ட ஏதாவது பண்றல அதே மாதிரி பண்ணு. என்ன பண்ணுங்க, யாது பண்ணுங்க எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஆதிராவை காப்பாத்த வேண்டியது நீதான். எது பிரச்சனை ஆயிராதா? நீதான் பிரச்சனை கண்டு பயப்படாதாச்சே. பாரு, நாளைக்கு கல்யாணத்துல இருந்து ஆதிராவை காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு தான். என்ன இப்படி சொல்றீங்க? நான் எப்படி? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆதிராவை நீதான் காப்பாத்துற. அவன் மனசுல நீ தானே இருக்க? ஆமா. உன் மனசுல அவ தானே இருக்கா? ஆமா. அப்ப நீதான் காப்பாத்தணும். அத எப்படி? நீதான் பழைய கில்லாடியாச்சே. நீ எதை வேணாலும் பண்ணுவ, உன்னால முடியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நானே அந்த சுமதி கிட்ட மாட்டிக்கிட்டு மொழின்னு முழிக்கிறேன். நீங்க வேற சுமதியை நாங்க பாத்துக்கிறோண்டே. இங்க பாரு, நாளைக்கு எப்படியாவது ஆதிராவை காப்பாத்திரு. நாளைக்கு மட்டும் ஆதிராவுக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் நடக்காம பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நீ எங்க வீட்டு மருமன் ஆக போறது உறுதி. என்ன சொல்றீங்க? மாப்பிளைக்கு சந்தோஷம் வந்துட்டு நீ எங்க வீட்டு மருமகான்னு சொல்றான். அப்படியா? சந்தோஷமா நாளைக்கு படு. இங்க பாரு, எப்படியாவது ஆதிராவை காப்பாத்திருவல்ல. நாங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆதிரா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியல. கிஷோரால எதுவுமே பண்ண முடியாது. அவன் பாவம் எதுவும் பண்ண முடியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இங்க தேன்மொழி அதே வீட்டுல தான் இருக்கா. ஆமா, இங்க பாரு, உன்னதான் முழுசா நம்பி வந்திருக்கோம். நீ மத்த சுத்தலாம் விளையாடுவியா? அதே மாதிரி விளையாட்டாவே பண்ணு, சக்சஸ் ஆயிரும்டா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. நான் ஏதாவது பண்ண என்ன வெட்டிக்கலாம் அலைய மாட்டீங்களே. கல்யாணத்தை நீ பண்ணிட்டு முயற்சி பண்ற. என்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க. ஆதிரா உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். ஆதிரா கிட்ட உன் காதுல சொல்லணுமா வேண்டாமா? அது சரி, நான் தான் ஆதிரா மனசுல இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அவ அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தால, அது கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனமே, பச்சைக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தியடா.
அவ உன்னையே பாத்துட்டு இருக்க, நீ அவளையே பாத்துட்டு இருக்க, உங்க ரெண்டு நாங்கெல்லாம் பாத்துட்டு இருக்க. அதனால வச்சுக்கணும் வாங்காம தான்டா இருந்த. அத வச்சுதான் அந்த ஆசாமி நீதானே கண்டுபிடிச்சான். ஓ அப்படியா? நாளைக்கு எப்போ கல்யாணம் வச்சிருக்காங்க? டே எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டாடா செய்வா. அவ என்ன செய்தா யாது செய்தான்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு கல்யாணம் மட்டும் தான் தெரியும், எப்போ கல்யாணம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு கல்யாணம் முடிச்சு வந்தவனா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஆதிராவ நீ மறந்துட வேண்டியதான். இல்ல இல்ல இங்க பாருங்க, எனக்கு அப்பப்ப அங்க என்ன நடக்குன்னு அப்டேட் பண்ணிருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சிருடா. சரி முடிக்கதானே வச்சுக்க. என்ன மிரட்டுறீங்க? பின்ன அது பாட்டுல அமெரிக்கால இருந்து கிஷன் மாமா கெட்ட போறேன், அது பாட்டு சந்தோஷத்தை துளி தெரிஞ்சுட்டு அலைஞ்சுது. நீ மனசுக்குள்ள போன போய் தானே இவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் ஓவரு. நான் அவகிட்ட வம்பிழுத்தேன், அவளுக்கு தான் என்ன பிடிச்சு போச்சு. அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சோன்னா எனக்கு பிடிச்சு போச்சு. சரிடா, உன் விளையாட்டுத்தனத்தை நாளைக்கு காட்டு. உன்னை நம்பி தாண்டா போறான். டேய் இது வரைக்கும் விளையாட்டா இருந்த, இனி சீரியஸா இருடா. பாவண்டா கிஷோர் அந்த பொண்ணும். வேண்டாம், எப்படியாவது ஏதாவது பண்ணுடா. இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க நிப்பட்ட வேண்டியதானே? அது முடிஞ்சா ஏன்டா ஒன்னு இப்படி தேடிட்டு அலையுதோம்? ஏன் முடியாதுடா, எங்க சூழ்நிலை அப்படி. இப்ப நாங்க ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோயேன், வீம்புக்குனே கல்யாணத்தை பண்ணுவாடா. அப்படியே நாங்க அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அந்த புள்ள எதிர்காலம் என்னத்துக்கிட்ட ஆகும். அதான் நீ நல்ல பையன் எங்களுக்கு தெரியும், என்ன விளையாட்டு புத்தி அதிகம். உன்னை ஆதிரா விரும்புறான்னு தெரிஞ்சோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துடா. அப்படியா? நான் கூட என்ன அடிக்கதான் நீங்க வலை வீசி தேடிங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன்.